காணவே இல்லை. எங்கே போயிட்டே டீச்சர்? டீச்சர் நீங்கள் அபி டீச்சர் பார்த்தீங்களா? டீச்சர் நானும் பிஸியாக இல்லை டீச்சர். இங்கே பார்த்தீங்களா நான் லோன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லோன் கட்டணும்ல டீச்சர், அதுக்காக தான் டீச்சர் அழைச்சிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு லோன் கூட கிடைக்கவே மாட்டேங்குதுல்ல டீச்சர். ஆமாம் டீச்சர், லோனெல்லாம் இப்போ முன்ன மாதிரிலாம் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எல்லாத்துக்கும் சிபில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாவ. எந்த பொருள் வாங்கினாலும் இப்போ சிபில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாவ. நம்ம சிபிலை கரெக்டாக வச்சுருந்தா தான் லோனே தராவ. எங்க டீச்சர் சிபிலை பார்க்குறது, சிபிலை ஏற்றுறதே பெரிய பாடால இருக்கு. டீச்சர் நீங்கள் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா? எங்கள் டீச்சர் ஃப்ரீயாக விடையாவ, எப்போயுமே ஃப்ரீயாக விடைய மாட்டேங்கிறாவ. இல்லை டீச்சர், ஒரே சரியாக இருக்குது டீச்சர். டீச்சர் அபி டீச்சர் பார்த்தீங்களா? ஆமாம் டீச்சர், காலையில் தான் பார்த்தனே, ஒரே சண்டையால கிடக்கு. என்ன டீச்சர் சொல்லியாவ? சண்டையா? என்ன சண்டை டீச்சர்? அந்த புதுசாக வந்திருக்கிற மிஸ்ஸு கோஆர்டினேட்டரா தெரியலையே, அவையே தான் செலியன் சார்கிட்ட ரொம்ப நட்டாட்டியாக பேசிகிட்டு இருக்காவ போல இருக்கு. இவன் அபி மிஸ்க்கு பிடிக்கலையாட்டிருக்கு. டீச்சர் நீங்கள் வேறு டீச்சர், இப்போ ஒரே சண்டை டீச்சர். அபிக்கும் அந்த புதுசாக வந்த டீச்சருக்கும் என்ன சண்டை போட்டுக்கிறாங்க தெரியுமா? அப்படியா? இப்பயும் சண்டை நடந்துச்சா? என்ன டீச்சர் சொல்றிய? ஆமாம் டீச்சர், ஒரே சண்டை போட்டுக்காவ டீச்சர். நான் வந்து அபியே என் கிளாஸ்க்கு கூப்பிட்டே போனேன்னா அபி டீச்சர் சொன்னாங்க, நான் உங்கள் கிளாஸ்க்கு வர டீச்சர் சொன்னாங்க. ஆனால் இவங்க விடவே மாட்டாங்க டீச்சர். சரியா காஃபி எடுத்து குடிச்சாவ. உடனே அபி டீச்சருக்கு கோவம் வந்துச்சு, திட்டி விட்டுட்டு போயிட்டாவ. ஆமாம் டீச்சர், இந்த டீச்சர் ரொம்ப ஓவரா பண்ணிகிட்டே இருக்காவ. எனக்கு ஒன்றுமே புரியல டீச்சர், இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. டீச்சர் அபியை கொஞ்சம் கூப்பிட்டு விடையலா என் கிளாஸ்க்கு வர சொல்லி? பார்த்து சொல்லியே டீச்சர். அபி டீச்சர் உங்களே தான் டீச்சர் கேட்டே இருந்தேன். டீச்சர் என் கிளாஸை கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் டீச்சர், போயிட்டு வந்துடுறேன். ஆமாம் டீச்சர், உங்களுக்கு நான் வரேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க டீச்சர். அபி டீச்சர் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? சூப்பராக இருந்துச்சு. யார் பண்ணது? டீச்சர் நான் தான் டீச்சர் பண்ணேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியுமா? உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே டீச்சர், எனக்கு சந்தோஷம் தானாதே. ஏன் டீச்சர் அப்படி சொல்லுவேன், சமைச்சதே இல்லையோ? ஆமாம் டீச்சர், நான் சமைச்சதே இல்லை தெரியுமா? எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் நான் போய் கற்றுக்கிட்டேன். பரவாயில்லையே, மாமியார் வீட்டுக்கு போய் கற்றுக்கிட்டு இவ்வளோ நல்லா செஞ்சுட்டா. ஆமாம் டீச்சர். சரி டீச்சர், ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். அபி டீச்சர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க டீச்சர், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு. சரி டீச்சர், நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க இந்த அபி டீச்சர். டீச்சர் அது இல்லாமல் இவங்க மேக்ஸ் நல்லா போடுறாங்க டீச்சர். ரொம்ப மேக்ஸில் ப்ரில்லியன்ட் போல இருக்கே, அவ்வளோ அழகாக போடுறாங்க டீச்சர். நான் ஒரு நாள் கிளாஸில் இருந்துட்டு இருந்தேன் டீச்சர். அப்பாவே வந்தாவ வந்து அந்த சயின்டிட்டா காஸ்டிட்டெல்லாம் பயங்கரமாக சொல்லி கொடுத்தாவ டீச்சர். சூப்பராக இருந்துச்சு, எனக்கே நல்லா அழகாக புரிஞ்சுது டீச்சர். ஆமாம் டீச்சர், கேள்விப்பட்டீங்க நல்லா போடுறாங்களாமே மேக்ஸு. டீச்சர் டீ குடிக்க போலாமா? என் வீட்டுக்காரர் வந்துடுவாவ. இப்போ போனால் தான் டீச்சர் அபி கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள நான் வர முடியும். சரி டீச்சர், போயிட்டு வாங்க. ஹலோ சுகு என்னம்மா? டீச்சர் அப்பா கூட்டிகிட்டு வர சொன்னீங்க டீச்சர். டீச்சர் நீங்கள் கால் பண்ணி கூப்பிட்டுருந்தீங்க இல்லைங்களா, அண்ணா டீச்சர் வந்தேன். சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இப்போ அவசரமாக வெளியே கிளம்பிட்டேன். உள்ள அபி மிஸ்ன்னு ஒரு மிஸ் இருப்பாங்க, அபியிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லியேன். நீங்கள் அவங்க போய் மீட் பண்ணுங்கள். சரி டீச்சர். மதியம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் இப்போ தான் மக்கள் சாப்பிட்டு வந்தேன். கிளாஸ் எங்கே மக்கள் இருக்கு? இங்கே தான்ப்பா இருக்கு, வாங்கப்பா போவோம். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் பிளேஸ் பண்ணி எழுதிட்டீங்களா? எல்லாம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் எல்லாமே எழுதி பிளேஸ் பண்ணி எழுதி கொண்டுட்டு வாங்க சீக்கிரம். டீச்சர் உங்களை மிஸ் பார்க்க சொன்னாவ, நான் வந்து சுகுவோட அப்பா. ஓ அப்படியா, நீங்க சுகுவோட அப்பாவா? வாங்க வாங்க. டீச்சர் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்களோ? நான் கால் பண்ணல, என்ன மிஸ் சொல்லி விட்டாவ? டீச்சர் சோஷியல் மிஸ் உங்களை பார்க்க சொல்லி விட்டாவ டீச்சர். ஓ அப்படியா. சுகு எந்த டியூஷனுக்கு போறான்? அவன் எந்த டியூஷனுக்கும் போகிறதே இல்லை டீச்சர், வீட்டில் தான் இருக்கான். வீட்டில் சொல்லி கொடுக்குறக்கு ஆள் இருக்குங்களா? இல்லை டீச்சர், அவனே நல்லா படிப்பானே. அவன் நல்லா படிக்கிறானா? உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? ஆமாம் டீச்சர், அவன் நல்லா படிப்பானே. சார் அவனுக்கு 1வது டேபிளும் 5வது டேபிளும் தவிர எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். வீட்டில் நான் டெய்லி டேபிள்ஸ் எழுதி கொடுக்கேன், படிக்கவே மாட்டேங்கிறாங்க சார். நீங்கள் என்ன கவனிக்கிறீங்க?
ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா அந்த ஹோம்ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிட்டே வர்றதில்ல தெரியுமா? எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா? இவன் எதுக்கு இப்போ இதெல்லாம் சொல்லி அவன்? ஐயா அப்பா இருக்காரே, போச்சு. என்ன டீச்சர் சொல்லி அவன் நல்லா படிக்கிற பையன் தானே. அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டியது. அவன் படிக்கிற பையனே, படிக்கிற பையன் சொன்னா மட்டும் போதுமா? நல்லா படிக்க வைக்கணும்ல. இல்ல சுகு, நீ நல்லா படிக்கலையோ? அப்ப வீட்டுல நல்லா சொல்லியாவ கதவுடையாவ என் மிஸ் என்ன நல்லா படிக்கிற பையன் சொல்லியாவ, நான் நல்லா ஹோம்ஒர்க் எழுதின்னு சொல்லியாவ, நான் மேக்ஸ் நல்லா போடுறேன்னு சொல்லியாவ, என்னெல்லாம் சொல்லியாவ கதவுடைய. இப்ப இங்க வந்து கேட்டா மிஸ் நல்லாவே படிக்கலன்னு சொல்லியாவ, என்னல கதை? எப்ப நான் நல்லா தான் படிப்பேன், மேக்ஸ் மட்டும் தான் எனக்கு வரவே மாட்டேங்குது. டீச்சர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாமே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்க தானே செய்யும். சரி, மேக்ஸ் வரைக்கும் நீங்க தான் டீச்சர் சொல்லி கொடுக்கணும். ஒன்னாம் கிளாஸ் பாடத்தை எடுத்து 10ஆம் கிளாஸ்க்கு சொல்லி கொடுக்குறேன். அவன் ஒன்னாம் கிளாஸ் பாடத்தை எடுத்து படிக்கட்டும். 10ஆம் கிளாஸ் பாடத்தை எப்ப படிப்பான்? கிழிஞ்சது. என்னெல்லாம் சொல்லி அவ மிஸ். கடவுளே, என்னை இதுல இருந்து எப்படியாச்சும் காப்பாத்து. இல்ல சுகு, என்னெல்லாம் படிக்க உங்க அம்மா வீட்டுல உனக்கு என்னெல்லாம் சொல்லி தருவாவ? சார், நீங்க சண்டை போட்டில போய் உங்க வீட்ல வச்சுக்கிடுங்க. நான் சொல்லி தர ஹோம்ஒர்க்கை டெய்லி பண்ணிட்டு வந்தாலே போதும். அவன் ஒவ்வொரு டெஸ்ட் நல்லா பண்ணாலே 10th ஒரு 35 மார்க்காவது பாஸ் மார்க் வாங்கிடலாம். இல்லைன்னா 1ஆம் கிளாஸ் பாடத்தை எடுத்து படிச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். டீச்சர், 1ஆம் கிளாஸ் படிக்கணும் எப்படி டீச்சர் படிக்க? அவனுக்கு இன்னும் ONE 1ல இருந்து 100 வரைக்குமே தெரியாம எழுத தெரியாம இருக்கு. இவனெல்லாம் 10ஆம் கிளாஸ் எப்படி பாஸ் பண்ணியான்னு தெரியல. டீச்சர், அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டீச்சர், அதெல்லாம் நல்லா படிப்பானே. பிளேஸ் வேல்யூ 7th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிளேஸ் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 1s 10s 100s எங்க வரும்னு கூட தெரியாதா? ஒரு கூட்டல் போடுறோம், ஒரு கழித்தல் போடுறோம், அது ஸ்டார்டிங்ல இருந்து வருமா இல்ல லாஸ்ட்ல இருந்து வருமா கூட தெரியாதா இவனுக்கு? எப்பவுமே லாஸ்ட்ல இருந்து தான் சார் ஆரம்பிக்கும். ஆனா இவன் ஃபர்ஸ்ட்ல இருந்து 1s 10s 100s போடியான். அது எப்படி சார்? 4th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க புக் எடுத்து பாருங்க சார், அவ்வளோ வேல்யூ அவ்வளோ அழகா போடுறாங்க. ஆனா எனக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. ஆனா 10ஆம் கிளாஸ் கிளாஸுக்கு போனா இவன் பண்ற அட்டூழியம் தான் என் கண்ணுக்கே வருது. ஏன்டா 10ஆம் கிளாஸுக்கு போறோன்னு இருக்கு. ஒரு பிளேஸ் வேலை எடுத்து எழுத சொன்னா சார், ஒரு பிளேஸ் வேலை கூட எடுத்து எழுத தெரியலன்னா அப்புறம் எப்படி சார் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியாவ? அப்பா அப்பா, நான் நல்லா படிப்பேன்ப்பா. வாயை மூடிட்டு இருல, வீட்டுக்கு வாழ உன்னை பின்னி எடுத்துறேன். சார், நான் அவனை அடிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லல. அவன் நல்லா படிக்கணும், அவனு பாஸ் மார்க் வாங்கணும் தானே சொல்லியே. நீங்க வீட்ல உட்காந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமா எடுத்து பாருங்க. கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் கரெக்டா பண்ணியானான்னு பாருங்க. நைட்லாம் உட்காந்து படிக்கிறானு பாருங்க. இனி அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆக இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளே இவன் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி இருக்கணும். அப்பதான் பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும் தெரியுங்களா? டீச்சர், அதுவும் நீங்க சொல்லியது ஒரு விதத்துல கரெக்டு தான். இனி நான் பார்த்துக்கிறேன் டீச்சர், இனி நல்லா படிப்பேன் டீச்சர். அப்பா எப்பா போமா? டீச்சர், அப்புறம் நாங்க போலாமா? போங்க டீச்சர். போயிட்டு வரேன் டீச்சர். எப்படி இவ்வளோ 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி போவான்னு தெரியல.